திருப்புவனம் அடுத்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக இருந்தவர் 25 வயது இளைஞர் அஜித்குமார். சம்பவத்தன்று இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த மருத்துவர் நிக்கி என்பவர் காரில் இருந்து 9.5 சவரன் நகை களவு போனது. அந்த நகைகளை கண்டுபிடிப்பதற்காக டிஎஸ்பி சண்முகசுந்தரத்தின் தனிப்படை போலீசார் காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். தனிப்படை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறி அப்பகுதி மக்கள், உறவினர்கள் கடும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன் தொடர்ச்சியாக 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் நேரடியாக சம்பவ இடங்களில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது அஜித்குமாரை அடித்துக் கொன்றதாக புகார் தெரிவித்த மக்கள் சம்பந்தப்பட்ட போலீசாரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதன் தொடர்ச்சியாக அஜித்குமார் மர்ம மரண வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அஜித்குமாரை அடித்து கொலை செய்ததாக குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேரையும் கொலை வழக்கில் திருப்புவனம் போலீசார் கைது செய்தனர். சம்பவத்தன்று போலீசார் நடத்திய கெடுபிடி விசாரணை குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. சம்பவத்தன்று 9.5 சவரன் நகை களவு போனதாக நிக்கிதா சென்னையில் செல்வாக்குமிக்க ஒருவரிடம் பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து டிஎஸ்பி சண்முகசுந்தரத்துக்கு நகையை கண்டுபிடித்து கொடுக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக சண்முகசுந்தரம் தனது கட்டுப்பாட்டில் உள்ள குற்றப்பிரிவு தனிப்படை போலீசாரை அனுப்பி இந்த நகை திருட்டு சம்பவம் தொடர்பாக விசாரிக்க உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த 5 காவலர்களும் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். முதலில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அங்கு வைத்து சர்ற மறையாக தாக்கியதால் அந்த காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் வேறு இடம் கொண்டு செல்ல கூறியதாக கூறப்படுகிறது. அஜித்குமார் நண்பர்கள் அருண்குமார், நவீன்குமார், லோகேஸ்வரன் ஆகியோரையும் அழைத்து விசாரணை என்ற பெயரில் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதற்கு பின்னரும் திருடப்பட்ட நகை தொடர்பாக எந்த விவரமும் தெரியவராத நிலையில் ஒரு கட்டத்தில் தனிப்படை போலீசாரின் தாக்குதலை சமாளிக்க முடியாத அஜித் தான் மடப்புரம் கோவிலுக்கு பின்பக்கம் உள்ள அலுவலகத்தில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் நகையை ஒளித்து வைத்திருப்பதாக தெரிவித்ததாகவும் அதனால் தாங்கள் அஜித்குமாரை அங்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அங்கு சென்ற பின்னர் நகை எங்கே என்று கேட்டபோது அடி தாங்க முடியாமல் தான் அப்படி கூறியதாக அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் தான் எந்த நகையையும் திருடவில்லை என்று கதறி எழுதியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த தனிப்படை போலீசார் கையில் கிடைத்த பிளாஸ்டிக் பைப் மற்றும் இரும்பு கம்பிகளால் அவரை கடுமையாக தாக்கியதாகவும் அப்போது அவரது அலறல் சப்தம் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்ததாகவும் கூறப்படுகிறது. அஜித்குமார் அலறல் சப்தத்தை தாங்கள் கேட்டதாக அப்பகுதி வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திரும்பி அது ஆள் வரையில ஆட்டோல போயிருச்சு. ஆட்டோல 5 பேர் தூக்கிட்டு வந்துதான் போட்டாங்க. நடந்து வரல. ஆனா அந்த சவுண்ட நாங்க கேட்டுக்கிட்டே தான் கடைக்கார பூரா இருக்கும். வந்தாங்க, கடைக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. போலீஸ் எல்லாத்தையும் வெளியில தள்ளி ஐயோ அம்மா ஐயோ 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 அடி, அந்த தடி அடி சவுண்ட் டமா டமா டமான்னு மாத்தி மாத்தி கேட்கதான் செஞ்சுச்சு. அவர் கடுமையான காயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் அவரை அவசரமாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனையில் தனிப்படை போலீசார் சேர்த்திருக்கிறார்கள். அவர் உயிரிழந்ததும் உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததும் தெரிய வந்திருக்கிறது. ஒரு தவறை மறைக்க பல தவறுகளை அடுத்தடுத்து செய்ததால் இந்த தனிப்படை காவல்துறையினர் திருப்புவனம் போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 9.5 சவரன் நகை திருட்டு தொடர்பாக எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யாமல் கடுமையாக விசாரிக்க உத்தரவிட்ட டிஎஸ்பி சண்முகசுந்தரம் மற்றும் அவருக்கு மேல் உள்ள அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் கோரிக்கையாக உள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கண்டனத்தை தொடர்ந்து டிஎஸ்பி சண்முகசுந்தரத்தை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் தொடர்புடைய உயர் அதிகாரி ஒருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது.
உயிரிழந்த அஜித்குமாரின் தாயிடம் செல்போனில் பேசி நடந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டு ஆறுதல் கூறினார். அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன், அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்து சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுத்து சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் கோல் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக திருப்புவனம் செய்தியாளர் செல்வம் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.